Hello everyone, இது Embedded Systems and IoT ல Unit 2 ஓட செகண்ட் லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ்னா என்னங்கறத டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்த டாபிக் ப்ரையாரிட்டி பேஸ்டு ஷெட்யூலிங் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஷெட்யூலிங் வந்து நமக்கு தியரியாவும் கேட்கலாம் இல்ல ப்ராப்ளம்ஸாவும் கேட்கலாம். ஸோ ப்ராப்ளம்ஸா கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா, நமக்கு ரெண்டு அல்காரிதம் இருக்கு. ஒன்னு வந்து ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு ஏர்லியஸ்ட் டெட்லைன் ஃபங்க்ஷன் ஒரு அல்காரிதம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு அல்காரிதம்ல ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், இல்ல ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஷெட்யூலிங் பத்தி எழுதுங்கன்னு தியரியாவும் கேட்கலாம். ஸோ நான் இங்க தியரியும் கொடுத்துருக்கேன், ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம், அடுத்து தியரி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தியரி ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் அல்காரிதம் ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங் பத்தி தான் பார்க்க போறோம். அதை ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அதோட தியரியும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த அல்காரிதம் ஏர்லியஸ்ட் டெட்லைன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங் பத்தி பார்ப்போம். ஸோ ஒரு ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங்ல ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா இந்த டேட்டா தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்துருக்கிறது என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாஸ்க். இந்த டாஸ்க் வந்து ப்ராசஸ்னு சொல்லலாம், ஜாப்னு சொல்லலாம், டாஸ்க்னு சொல்லலாம், எப்படினாலும் கொடுப்பாங்க. என்னன்னா எத்தனை டாஸ்க் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ T1, T2, T3 மூணு டாஸ்க் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பர்ஸ்ட் டைம். ஸோ இந்த பர்ஸ்ட் டைம்ல CPU பர்ஸ்ட்னு கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பர்ஸ்ட் டைம்ல என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த டாஸ்க் எவ்வளவு நேரத்துக்கு ரன் ஆகணும், அதான் இந்த பர்ஸ்ட் டைம்ங்கிறது. ஸோ இது வந்து மில்லி செகண்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நான் செகண்ட்ஸ் சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த T1ங்கிறது 3 செகண்டுக்கு ரன் ஆகணும், அதான் அதோட பர்ஸ்ட் டைம். ஸோ T2 2 செகண்ட்ஸ் ரன் ஆகணும், T3 2 செகண்ட்ஸ் ரன் ஆகணும், இதான் இதோட பர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பீரியட். ஸோ பீரியட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பீரியடுக்கு ஒருக்கா இது மறுபடியும் ரிப்பீட் ஆகணும்னு அர்த்தம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, பீரியட் வந்து T1க்கு 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு 20 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா இந்த T1 3 செகண்ட்ஸ் ரன் ஆகணும். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் 20 செகண்ட்ஸ்ல T1 3 செகண்ட்ஸ் ரன் ஆகணும், அடுத்து மறுபடியும் அடுத்த 20 செகண்ட்ஸ் வரும்போது இன்னொருக்கா 3 செகண்ட்ஸ் ரன் ஆகணும். ஸோ இப்படி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் பீரியடுக்கு ஒருக்கா. ஸோ இப்ப T2ஓட பீரியட் பாருங்க 5 கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு 5 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா இந்த T2 2 செகண்ட்ஸ் திரும்ப திரும்ப ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல 2 செகண்ட்ஸ் ரன் ஆகும், அடுத்த 5 செகண்ட்ஸ்ல மறுபடியும் 2 செகண்ட்ஸ் ரன் ஆகும், அடுத்த 5 செகண்ட்ஸ்ல மறுபடியும் 2 செகண்ட்ஸ் ரன் ஆகும். ஸோ இப்படி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதான் பீரியடுங்கிறது. ஓகேவா? ஸோ இப்ப டாஸ்க் என்னன்னு புரிஞ்சு, பர்ஸ்ட் டைம்னால என்னன்னு புரிஞ்சு, பீரியட்னால என்னன்னு புரிஞ்சு. ஸோ இப்ப ப்ராப்ளம்குள்ள போகலாம். ஸோ இப்ப ஷெட்யூலிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் கண்டிப்பா பண்ணணும். என்னென்ன ஸ்டெப்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. எந்த ப்ராசஸ்க்கு நம்ம ஹையர் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் டைம் பீரியட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் டைம் பீரியட். ஸோ அதாவது இங்க பீரியட்னு பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு 20 செகண்ட் ஒருக்கா 3 தடவை 3 செகண்ட் T1 ரிப்பீட் ஆகணும்னு பார்த்தோம்ல. ஸோ இப்படி எவ்வளவு நேரம் நம்ம ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகணும், மொத்தம் எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி 20 போய்கிட்டே இருக்கலாமா, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும்ல. ஸோ அந்த லிமிட் எவ்வளவுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஷெட்யூலிங்லேயே போகணும். 3ஆவது ஸ்டெப் தான் ஷெட்யூலிங். ஓகேவா? ஸோ இதுல இந்த செகண்ட் ஸ்டெப் இருக்குல்ல, டோட்டல் டைம் பீரியட், இது வந்து இந்த ரெண்டு அல்காரிதமுக்குமே சேம் தான். ஸோ ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங்குமே ஒரே மாதிரி தான் கண்டுபிடிப்போம், ஏர்லியஸ்ட் டெட்லைன் ஃபர்ஸ்ட்லயுமே ஒரே மாதிரி தான் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கண்டுபிடிக்கணும். இந்த ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங் பொறுத்த வரைக்கும் எந்த டாஸ்க்கு கம்மியான பீரியட் இருக்கோ அந்த டாஸ்க் தான் நம்ம அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டாஸ்க்கு கம்மி பீரியட் இருக்கோ அந்த டாஸ்க் தான் நம்ம அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? சோ இதுல பாருங்க, எதுக்கு கம்மியான பீரியட் இருக்கு, T2 தான் 5 கொடுத்துருக்காங்க. சோ அதான் கம்மியான பீரியட், சோ அதுக்கு அதிக ப்ரையாரிட்டி. சோ T2 தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்துடும். சோ நெக்ஸ்ட் கம்மியான பீரியட் யாருக்கு இருக்கு, T3க்கு இருக்கு. சோ நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி T3. அடுத்து யாருக்கு கொடுக்கணும், லாஸ்டா T1, அதான் அதிக பீரியட் வச்சிருக்கு, லாஸ்டா வரும். சோ T1. இப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கண்டுபிடிச்சிடும். ஸோ நமக்கு எப்போ வந்தாலுமே T2க்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அடுத்து T3 கொடுக்கணும், அடுத்து T1க்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ இது ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங் பொறுத்த வரைக்கும். ஸோ மாத்திரக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரையாரிட்டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டோட்டல் டைம் பீரியட். ஸோ எவ்வளவு நேரத்துக்கு இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கண்டுபிடிக்க போறோம்.
இது எப்படி கண்டுபிடிக்கலாம் கேட்டீங்கன்னா, நமக்கு பீரியட் கொடுத்துருக்காங்களா, ஸோ 20, 5, 10 இந்த 3 பீரியட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் இந்த 3 நம்பருக்குமே நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா ஒரு வேல்யூ வரும். அதான் நம்மளோட டோட்டல் டைம் பீரியட். ஸோ இங்க நமக்கு எல்சிஎம் எடுக்க தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 20, 5, 10 இந்த 3க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 20 தான் கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளோட டோட்டல் டைம் பீரியட் எவ்வளவு, 20. ஸோ 20 செகண்டுக்கு இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு கண்டுபிடிச்சக்கு அப்புறம் தான் நமக்கு தேர்ட் ஸ்டெப் ஷெடியூலிங் கூட நுழையணும். ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ப்ரையாரிட்டி கண்டுபிடிச்சாச்சு, மொத்தம் எவ்வளவு நேரம் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப் ஷெடியூலிங். ஷெடியூலிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒரு நீட்டா ஒரு டயக்ராம் மாதிரி டிரா பண்ணிக்கிறோம். ஸோ இதுல என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் டைம் பீரியட் எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 20 செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சோமோ. ஸோ 20 பாக்ஸ் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, 20 பாக்ஸ் இருக்கணும். ஸோ 0ல இருந்து 1, 1 to 2 அப்படின்ட்டு 20 வரைக்கும் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் T1க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க, T2க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க, T3க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. 3 டாஸ்க் இருக்கு, அதனால 3 லைன் போட்டுக்கிட்டோம். ஸோ இப்ப T1க்கு எவ்வளவு பீரியட் கொடுத்துருக்காங்க, 20 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப என்ன அர்த்தம், 20 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா T1 ரிப்பீட் ஆகணும்னு அர்த்தம். ஸோ அப்ப T1ல நான் 20ல மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 20 வரைக்கும் தான் இருக்கா, நான் லாஸ்ட்ல மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் T2ஓட பீரியட் பாருங்க 5. ஸோ அப்போ ஒவ்வொரு 5 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா ரிப்பீட் ஆகணும், 2 செகண்ட்ஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ நான் ஒவ்வொரு 5 செகண்ட்ஸையும் மார்க் பண்ணேன். T2ல ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் மார்க் பண்ணிடுறேன். அடுத்து 5ல இருந்து 10 வரைக்கும் ஒரு 5 செகண்ட்ஸ் வந்துடும், அதுவும் மார்க் பண்றேன். அடுத்து 15 வரைக்கும் ஒரு 5 செகண்ட்ஸ் வரும், அதை ஒரு மார்க் பண்றேன். அடுத்து 20 வரைக்கும் ஒரு 5 செகண்ட்ஸ் வரும், அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ புரிஞ்சா, அதோட பீரியடா நான் மார்க் பண்ணிட்டே வரேன். ஸோ நெக்ஸ்ட் T3 பாருங்க 10. ஸோ ஒவ்வொரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ அப்ப நான் இங்க 10, அடுத்த 10 செகண்ட்ஸ் 20 இப்படி மார்க் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளவுதான் ஒரு நீட்டா ஒரு டயக்ராம் மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்பதான் நம்ம ஷெடியூலிங் பண்ண போறோம். ஸோ நம்ம ஷெடியூலிங் பண்றப்ப ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் பார்க்கணும், எந்த ப்ராசஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு பார்க்கறோம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், T2க்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க போறோம். T2 எவ்வளவு நேரம் ரன் ஆகணும், 2 செகண்ட்ஸ்க்கு ரன் ஆகணும். ஸோ நான் இங்க வரேன், இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, 20 செகண்ட்ஸ் நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா டோட்டல் டைம் வந்து 20 செகண்ட்ஸ். அந்த 20ல ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ் வந்து T2 தான் ரன் ஆகுது. ஸோ T2 ஸோ இப்ப ரன் ஆகி முடிச்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மேல லைன் வரைஞ்சிருக்கேன்ல, ஸோ இந்த லைன்ல நான் ரன் ஆகி முடிச்சதை நான் மார்க் பண்ண போறேன். ஸோ T2 வந்து ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல 2 செகண்ட் ரன் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டா ரன் ஆகி முடிச்சிருச்சு. அப்ப இந்த 5ல நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ 5 செகண்ட்ஸ் வரைக்கும் T2 பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. முடிஞ்சா? இப்ப நெக்ஸ்ட் T2 முடிச்சாச்சு. அடுத்த ப்ரையாரிட்டி யாரு கொடுக்குறோம், T3க்கு கொடுக்குறோம். ஸோ T3 எத்தனை செகண்ட்ஸ் ரன் பண்ணணும், 2 செகண்ட்ஸ் ரன் பண்ணணும். ஸோ T3யுமே நம்ம 2 செகண்ட்ஸ் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் T3. ஸோ இப்படி போடுறப்ப நம்ம உடனே அடுத்தலையும் T3 போட்டக்கூடாது, ஒரு செகண்ட் செக் பண்ணி பார்க்கணும். T3யை விட ஹையர் ப்ரையாரிட்டில ஏதாவது ப்ராசஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறோம். ஸோ T3யை விட இங்க அதிக ப்ரையாரிட்டி யாருக்கு இருக்கு, T2க்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ T2 5 செகண்ட்ஸ் வரைக்கும் அதோட வேலையை முடிச்சிருச்சு. அதனால 5 செகண்ட்ஸ் வரைக்கும் T2 பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அப்ப இங்க நம்ம T3யவே ரன் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சா, ஒரு ப்ராசஸ் நம்ம ரன் பண்றப்ப அடுத்த செகண்டுக்கு போறப்ப ஹையர் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரன் பண்ணலாம். இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹையர் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் தான் நம்ம ரன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும், அதுவும் பார்ப்போம். ஸோ இப்ப T3 முடிச்சாச்சு. ஸோ T3 என்ன ஆகும், 10 செகண்ட்ஸ்க்கு 2 செகண்ட்ஸ் ரன் ஆகணும். ஸோ முதல் 10 செகண்ட்ஸோட வேலையை T3 கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஸோ புரிஞ்சா? ஸோ பீரியட் 10, அந்த 10ல 2 செகண்ட்ஸோட வேலையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதுக்கும் டிக் போட்டாச்சு. முடிஞ்சா? இப்ப நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாரு கொடுக்கணும், T1 கொடுக்கணும். T1 எவ்வளவு நேரம் ரன் ஆகணும், 3 செகண்ட்ஸ் ரன் ஆகணும். ஸோ நான் இங்க எழுதுறேன் T1. ஸோ இப்ப பாருங்க, நான் அடுத்ததுல T1 போடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த 5 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் T2 மறுபடியும் ரெடி ஆயிடுச்சு, மறுபடியும் ஒரு 2 செகண்ட்ஸ் ரன் ஆகணும் அப்படின்ட்டு ரெடி ஆகிருச்சு. ஸோ இப்ப யாருக்கு ப்ரையாரிட்டி அதிகம்னு பாருங்க, T1 ப்ரையாரிட்டி அதிகமா, T2க்கு ப்ரையாரிட்டி அதிகமா, T2க்கு தான் ப்ரையாரிட்டி அதிகம். அப்ப நம்ம T2வை தான் ரன் பண்ணணும். T1 நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இப்படி ஸ்டாப் பண்றப்ப நீங்க ரஃபா எழுதி வச்சுக்கோங்க, T1 ஆல்ரெடி 1 செகண்ட் ரன் ஆகி முடிச்சிருச்சு. ஓகேவா? ரஃபா இப்படி எழுதி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம T2வை தான் ரன் பண்ண போறோம். ஸோ T2 எவ்வளவு நேரம் ரன் பண்ணணும், 2 செகண்ட்ஸ் ரன் பண்ணணும். ஸோ இப்ப நான் இங்க T2, அடுத்ததுலையும் T2. ஸோ போட்டாச்சா, 2 செகண்ட்ஸ் ரன் பண்ணியாச்சு. இப்ப T2 10 செகண்ட்ஸ்க்கான வேலையை முடிச்சிருச்சு. முடிஞ்சா? இப்ப நெக்ஸ்ட் அடுத்த ப்ரையாரிட்டி யாருக்கு இருக்கா, T2க்கு அப்புறம் T3க்கு இருக்கு. ஸோ T3யுமே 10 செகண்ட்ஸ்க்கு அதோட வேலையை முடிச்சிருச்சு. அப்ப T3யை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை 10 செகண்ட்ஸ்க்கு.
நெக்ஸ்ட் அடுத்த ப்ரையாரிட்டி யார் இருக்கா, T1 இருக்காங்க. ஸோ T1 நம்ம இப்ப ரன் பண்ணலாம். T1 ஆல்ரெடி 1 செகண்ட் ரன் பண்ணி முடிச்சிருச்சு. மொத்தம் எவ்வளவு ரன் பண்ணணும், 3 செகண்ட்ஸ் ரன் பண்ணணும். அப்ப மீதி இன்னும் 2 செகண்ட்ஸ் ரன் பண்ணணும். ஸோ நான் இங்க T1 போடுறேன். அடுத்ததுல ஏதாவது வெயிட்டிங் இருக்கா, யாருமே இல்ல. ஸோ அப்போ மறுபடியும் நான் T1 போட்டுறேன். ஸோ இப்ப T1 3 செகண்ட்ஸ் ரன் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ 20 செகண்ட்ஸ் பீரியடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ T1க்கு 20ல நான் ஒரு டிக் போட்டேன். முடிஞ்சா இப்ப T1 பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. முடிகிற வரைக்கும் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. T1 சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் இப்ப அடுத்து வேற ஏதாவது ப்ராசஸ் இருக்கா, T2 T3 யாருமே இப்ப ரெடியா இல்ல. அப்ப இந்த பாக்ஸ் வந்து எம்டியா தான் இருக்கும். ஓகேவா. ஸோ 9 to 10ல எதுவுமே ரன் ஆகாது. அடுத்து 10ல T2 ரெடி ஆயிடுச்சு, T3 ரெடி ஆயிடுச்சு. இப்ப யாருக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும், T2க்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா அதான் ஹையர் ப்ரையாரிட்டி. ஸோ T2 எவ்வளவு நேரம் ரன் ஆகணும், 2 செகண்ட்ஸ் ரன் ஆகும். ஸோ 10ல இருந்து 2 செகண்ட்ஸ்க்கு T2 ரன் ஆகும். ஸோ இப்ப T2 15 செகண்ட்ஸ் வரைக்கும் அதோட வேலையை முடிச்சிருச்சு. ஓகேவா. ஸோ இப்ப அடுத்த ப்ரையாரிட்டி யார் கொடுக்க போறோம், T3 கொடுக்க போறோம். ஸோ T3 எவ்வளவு செகண்ட்ஸ் ரன் ஆகணும், 2 செகண்ட்ஸ் மறுபடியும் ரன் ஆகும். ஸோ T3 2 செகண்ட்ஸ்க்கு இங்கே ஒரு T3, இங்கே ஒரு T3. ஸோ இப்ப T3 அடுத்த பீரியட் முடிச்சிருச்சு. ஸோ 20 செகண்ட்ஸ் வரைக்கும் T3யோட வேலையும் முடிச்சிருச்சு. ஸோ இப்ப நம்ம T1 ஷெடியூல் பண்ணி முடிச்சாச்சு, T3 ஷெடியூல் பண்ணி முடிச்சாச்சு. மீதி இருக்கிறது T2 மட்டும்தான். ஸோ T2 15 செகண்ட்ஸ் வரைக்கும் வேலையை முடிச்சிருச்சு. அப்போ 15 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எம்டியா விட்டுறலாம். அடுத்து 15க்கு அப்புறம் தான் ரெடி ஆகும். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 2 செகண்ட்ஸ்க்கு மறுபடியும் அதை ரன் பண்ணணும். ஸோ 15ல இருந்து மறுபடியும் நான் 2 செகண்ட்ஸ்க்கு T2 ரன் பண்ண போறேன். ஸோ T2 இப்ப T2 20 செகண்ட்ஸ் வரைக்கும் அதோட வேலையை முடிச்சிருச்சு. ஸோ இவ்வளவுதான் ஷெடியூலிங் பண்றோம். ஸோ இதான் ரேட் மோனோடோனிக் ஷெடியூலிங். புரிஞ்சா. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல இருந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கண்டுபிடிக்கிறோம். ப்ரையாரிட்டி எப்படி கண்டுபிடிப்போம், எந்த டாஸ்க்கு பீரியட் கம்மியா இருக்கோ அந்த டாஸ்க்கு தான் நம்ம அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் டோட்டல் டைம் பீரியட் கண்டுபிடிப்போம். அது எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம பீரியட்ல கொடுத்துருக்க நம்பர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தா ஒரு வேல்யூ வரும், அதான் நம்மளோட டோட்டல் டைம் பீரியட். ஸோ டோட்டல் டைம் பீரியட் என்னது, மொத்தம் அவ்வளவு செகண்ட்ஸ்க்கு நம்ம ப்ராசஸ் எல்லாமே ரன் ஆகும். ஓகேவா. ஸோ அப்படியே டோட்டல் டைம் பீரியட்ல இருக்கிறத இத்தனை பாக்ஸ் போட்டுருணும். இப்ப 20 கொடுத்துருந்தாங்க, நான் 20 பாக்ஸ் போட்டேன். முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் தான் ஷெடியூலிங் பண்ண போறோம். ஷெடியூலிங் பண்றப்ப இந்த 20 பாக்ஸ் போட்டுறோம். டோட்டல் டைம் பீரியட் பாக்ஸ் போட்டுறணும். போட்டுட்டு எத்தனை டாஸ்க் கொடுத்துருக்காங்களோ அத்தனை லைன் போட்டுக்கிறோம். ஸோ போட்டுட்டு அந்த டாஸ்கோட பீரியடை அதுல மார்க் பண்றோம். ஸோ T1 பீரியட் என்னது 20 வரைக்கும் இருக்கு. ஸோ 20ல மார்க் பண்ணல. T2க்கு 5 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு 5 நம்பர்ஸ்க்கு ஒருக்கா பீரியட் மார்க் பண்ணிடுறேன். அடுத்து T3க்கு 10 கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு 10 நம்பர்ஸ்க்கு ஒருக்கா பீரியட் மார்க் பண்ணிடுறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அடுத்து என்ன பண்றோம், ஷெடியூலிங். ஒவ்வொரு டாஸ்கோட ப்ரையாரிட்டியை பார்த்து அதோட பர்ஸ்ட் டைம் தகுந்த மாதிரி ஷெடியூல் பண்ணிட்டே வரும். ஸோ T2 ஃபர்ஸ்ட் ஷெடியூல் பண்றேன், அடுத்து T3 ஷெடியூல் பண்றேன், அடுத்து T1 ஷெடியூல் பண்றப்ப T2 இங்க வெயிட் பண்ணுது. ஸோ T2 ரெடி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ஹை ப்ரையாரிட்டி ஸ்டேட் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஹை ப்ரையாரிட்டி ஸ்டேட்டை தான் ரன் பண்ணணும். ஸோ இதை மட்டும் நீங்க நினைச்சுட்டீங்கன்னா போதும், இந்த ரேட் மோனோடோனிக் ஷெடியூலிங் ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா. ஸோ இப்படிதான் ரேட் மோனோடோனிக் ஷெடியூலிங்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் ப்ராப்ளம், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இது புரியல அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோ திரும்ப பாருங்க, பாஸ் பண்ணி பொறுமையா பாருங்க, ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா. இந்த வீடியோல நம்ம ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங்கோட ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். இதுலயே நம்ம தியரியும் பார்த்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் தனியா பார்த்துட்டு தியரிக்கு தனியா ஒரு வீடியோ போடலாம். ஸோ ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஷெட்யூலிங் தியரியை கேட்டாங்கன்னா என்ன எழுதணுங்கிறத தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல ஏர்லியஸ்ட் டெட்லைன் ஃபார் ஷெட்யூலிங்ல ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோல ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஷெட்யூலிங் தியரியை கேட்டாங்கன்னா எப்படி எழுதலாங்கிறத பார்ப்போம். ஓகேவா. ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.